புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. ஜிப்மர் மருத்துவமனையில் இந்த பிரேத பரிசோதனை நடைபெறுகிறது. இந்த மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், சிறுமியின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். பிரேத பரிசோதனை நிறைவடைந்து விட்டதா? என்ன நிலவரம் அங்கே? சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை சற்று முன் முடிந்துவிட்டது. அவர்களது பெற்றோர்களும் இங்கு வந்துவிட்டார்கள். ஆனால் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த சிறுமியின் உடலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு அந்த குற்றவாளிக்கான தண்டனை என்ன, அவருக்கான நடவடிக்கை என்ன என்ற ஒரு கோரிக்கையை வைத்து தற்போது உடலை வாங்க மறுத்துவிட்டார்கள். குறிப்பாக புதுவை மாநிலம் மிகப்பெரிய அளவில் போதை கலாச்சாரமாக மாறிவிட்டது. இங்கு இருக்கும் குழந்தைகளுக்கு அதாவது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. அதை தான் இந்த குழந்தையின் உயிரிழப்பு காட்டுகிறது. எனவே இந்த சிறப்பு நீதிமன்றம் மூலமாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படுவீர்கள் என்று அரசுக்கு ஒரு கேள்வியை வைத்து இந்த குழந்தையின் உடலை நாங்கள் தற்போது பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு எதிர்ப்பை அந்த பெற்றோர்கள் மட்டுமில்லாமல் அந்த சுற்றுவட்டார பகுதி மக்களும் கேட்டு வருகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், இந்த பிரேத பரிசோதனை அறை முன்பாக அதிக அளவு கூட்டம் குவிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த உடலை பெற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் இங்கு இருக்கும் மக்கள் அனைவருமாக ஒன்று திரண்டு ஒட்டுமொத்தமாக புதுவை மாநிலம் போதை கலாச்சாரமாக மாறிவிட்டது. எனவே அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆணிவேரை புடுங்கினால்தான் இதுபோல் குழந்தைகள் பாதிக்கப்பட மாட்டார்கள். இந்த ஆணிவேர் என்பது புதுவை மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் போதையாகத்தான் இருக்குது. போதைக்காக மட்டுமே இங்கே சுற்றுலாக்கள் அதிகமாக வருகிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் தான் தற்போது இந்த குழந்தையின் உடலை வாங்க மறுத்திருக்கிறார்கள். அவரது பகுதியை சேர்ந்த சிலர் நம்மளிடம் ஐயா, நீங்க என்ன கோரிக்கை வச்சு இதை வாங்க மறுக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்கிறீங்க? அதாவது சிறப்பு நீதிமன்றம் வச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்து சீக்கிரமா நிறைவேற்றணும். பாண்டிச்சேரியில் இது வரைக்கும் அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தோணணும். அது பொதுமக்கள் மத்தியிலே இதெல்லாம் செஞ்சு அவனுக்கு அந்த பிடிக்கப்பட்ட ஆளு யாரு தண்டிக்கப்படணும், அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை ஒன்று தூக்கு தண்டனையோ இல்லை என்கவுண்டரோ இந்த மாரி பொதுமக்கள் மத்தியிலே ஒரு பொதுவான இடம் கூட்டி அந்த இடத்துல இது பண்ணா மறு சம்பவம் எதுவும் இது போல நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா தப்பு பண்றவங்க தண்டனைன்னு தெரிஞ்சா அடுத்த டைம் எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. அது என்ன மாரி ஒரு பொண்ணு பெற்றவங்களுக்கோ அதெல்லாம் ஒரு கடினமான இது. அது அவனால் தாங்க முடியல. அவனும் என் நண்பன் தான், கூட நானும் டிரைவரு. அது அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும் கூட பார்க்கும்போது. அந்த மாரி இந்த மாரி பாண்டிச்சேரியில யாருக்கும் நடக்கவே கூடாது. அதான் என்னோட இது. பாண்டிச்சேரி மட்டுமல்ல, இந்தியா ஃபுல்லாவே ஒரு குழந்தைகள் கண்ணீரோட இந்த கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை முழுவதும் அவருடைய கோரிக்கையாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக புதுவை மாநிலத்தில் இருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்றால் தற்போது குற்றவாளிக்கு கொடுக்கப்படும் தண்டனை தான் அடுத்த குற்றவாளிக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துதான் இவர்கள் தற்போது இந்த பிரேத பரிசோதனை அறை முன்பாக குவிந்திருக்கிறார்கள். எங்களுக்கு நிவாரணம் என்பது ஒரு பொருட்டல்ல, ஆனால் முக்கியமாக அந்த குழந்தையின் உடலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சிறப்பு நீதிமன்றம் மூலமாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் இந்த போராட்டம் என்பதை தற்போது இங்கே இருக்கிறார்கள். அனைவருமாக இங்கே திரண்டிருந்தாலும் காவல்துறையும் அதிகமாக அங்கே குவிக்கப்பட்டு அவர்களை ஒரு சமாதானம் செய்யும் முயற்சி ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது உடல்கூறு முடிந்து அந்த குழந்தையின் உடல் தற்போது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குழந்தைகளுக்கு உடலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. எவ்வளவு கூறினாலும் அவர்களுடைய ஆற்றாமை தெரிகிறது. ஆற்றாமை அந்த மக்களினுடைய பேச்சிலே தெரிகிறது. ஸ்ரீதர், தொடர்ந்து பேசலாம்.